ராஜகுமாரி உண்மை உலகின் இந்த ஒரு GPD பெர்ஃபியூம்ஸையும் UAE-யின் லீடிங் அவுட்லெட்களில் வாங்கும் பொழுது நீங்கள் பிராக் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது. உங்கள் மொபைல் போனில் GPD பெர்ஃபியூம்ஸ் ஸ்பேஸ் பில் நம்பர் ஸ்பேஸ் உங்கள் பெயரை டைப் செய்து 6467 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். பிராகிற்கு செல்லும் டிக்கெட்ஸை வெல்லுங்கள். Radio Hello 89.5 FM, UAE's #1 Tamil radio station. பேச்சுலர் லைஃப்ல கஷ்டமே ரமதான் டைம்ல பார்சலை தேடுறதுதான். இதுக்கு ஏன்டா கவலைப்படுற? நம்ம பாலாஜி பவனுக்கு போட்டோ போட்ட போதுமே நீ இருக்கிற இடத்துக்கே பார்சல் தேடி வரும். தேரா டனாட்டா ஓமன் பஸ் ஸ்டாப் பிரான்ச்ல 0423272233 என்கிற பாலாஜி பவன் நம்பருக்கு உடனே கால் பண்ணு. Hello Gramophone, brought to you by Malabar Gold and Diamonds. Celebrate the beauty of life and Bhupati Housing. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா. அப்புறம் காலங்காத்தால் விடுப்பா, அப்படி காலையில என்னதான் ஸ்பெஷல்? அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கோவென்று சொல்லுகிறேன். என்னது மறுபடியுமா? காலையில நீங்க எந்திரிச்சோன்னு கேட்கிற முதல் குரல் இனிமையா இருக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு தானே. கை நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுத்து கூடவே ஒரு கப் காஃபியும் கொடுக்கணுமா வேணாமா? அப்படி கொடுத்தா கனவு மாதிரி இருக்குமே. கனவில்ல, நிஜம்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பெர்ஃபெக்ட் கப் காஃபியோட உங்க காலை வேளைய பெர்ஃபெக்ட்டா ஆரம்பிக்க ஏன் கூட இணைஞ்சிருங்க. Weekdays at 5 a.m. Coffee Connection with Subhashni. Brought to you by Sangeeta Vegetarian Restaurant, now in Musafa, Abu Dhabi. Hello Gramophone on Radio Hello 89.5 FM. எப்போது இந்த சுமையோடவே இருந்தாங்க. இதயம் இனிக்கும் சுகமான பாடல்கள் அமீரக மக்கள் இணைந்திருப்பது ரேடியோ ஹலோ 89.5 FM. ஹலோ கிராமபோன், உங்கள் மனதோடு உங்கள் ஞானம் பேசிட்டு இருக்காங்க. திரையுலகின் 2 துருவ நட்சத்திரங்கள் எம்ஜிஆர், சிவாஜி. இது மாற்ற முடியாது இல்லையா? அதே போல திரையுலகின் 2 மிகப்பெரிய இயக்குநர்கள் அப்படின்னா, ஒன்று பாரதி ராஜா, பாலச்சந்தர். இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி ராஜா அவர்கள்ட்ட உதவி இயக்குநர்களாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர். இயக்குனர் கே பாக்கியராஜ் உட்பட எவ்வளவு பேர் உதவியாளர்களாக இருந்திருக்கின்றார்கள், பின்னாளில் ஜொலித்திருக்கின்றார்கள். அந்த காலத்துல ரஜினியை விட கமலுக்கு அதிக சம்பளம் கிடைத்தது. எந்த திரைப்படத்தில் தெரியுமா? 16 வயதிலேயே திரைப்படம். இந்த திரைப்படம் தான் அந்த கிராமத்து கதையை அப்படியே அப்பட்டமாக ஒரு உள்ளங்கைக்குள் இருந்த சினிமாவை வெளியே கொண்டு வந்த பெருமை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை தான் சாரும். அப்போ பாரதி ராஜா அந்த 16 வயதிலேயே திரைப்படத்திற்கு அந்த சப்பானி கேரக்டர்ல கமல் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. அப்போ உதவியாளர் சித்ரா லட்சுமணன் சொன்னாராம், நான் கமலை ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்துக்கு நான் பேசி கொடுக்குறேன், நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட கூட்டிட்டு போனாராம். பாரதி ராஜாவும் இவரும் கமலை சந்திக்க போனாங்க. எங்க தெரியுமா? அருணாச்சலம் ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோல ஷூட்டிங்ல இருந்தார் கமல். அந்த படத்தின் பெயர் பணத்துக்காக அப்படிங்கிற படம். இவர்கள் போனதும் அந்த சம்பள விஷயமாகத்தான். கமல் என்ன பண்ணாரா, இவர்கள் நினைத்ததை விட எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டுட்டு 30,000 அதிகமாக கேட்டாராம். அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களா 2 பேருமே. அதாவது அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளம் வெறும் 2,000 மட்டும்தான். ஏன்னா படத்தோட பட்ஜெட்டை, இந்த 16 வயது படத்தோட பட்ஜெட்டை வெறும் 4.5 லட்சம் மட்டும்தான். கமலுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்தா பட்ஜெட் தாங்காது என்று பாரதி ராஜா தயங்கினார். அப்படின்னா அந்த கேரக்டருக்கு சிவகுமாரை போட நல்லா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல, இல்லை கமல் தான் நான் மனசுல வச்சிருக்க கேரக்டருக்கு ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னாராம், ஃபீல் பண்ணாராம். கடைசியாக கமல் கேட்ட அந்த சம்பளத்திற்கு சம்மதித்து கால் ஷீட் வாங்கினார். ஷூட்டிங் தொடங்கியது. அந்த படத்தை ஈஸ்ட்மன் கலர்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஈஸ்ட்மன் கலரை விட பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தா செலவு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெங்களூர்ல இருந்து 400 அடி கேன், 300 அடி 500 அடி கேன்ல தான் ஃபிலிம் வருமா. ஒரு கேன் முடிந்ததும் அடுத்தது பெங்களூர்ல இருந்து அடுத்த கேன் வரும் வரை வெயிட் பண்ணுவாங்க. இப்படி காத்திருந்தும் கஷ்டப்பட்டும் எடுத்த திரைப்படம் தான் பாரதி ராஜா அவர்கள் எடுத்த மறக்க முடியாத திரைப்படம் 16 வயதிலே. அந்த திரைப்படம் கமல்ஹாசனுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு பெரிய சகாப்தமாக அமைந்தது இல்லையா? இன்னும் பேசலாம், இணைந்திருப்போம். இது ரேடியோ ஹலோ 89.5 FM, UA's #1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.